வெறும் 2 முட்டையை சாப்பிட்டுட்டு டயட்ல இருக்கேன்னு நம்பிட்டு இருக்காங்க. ஒரு நாள் நான் என் ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கும்போது அவன் டயட்ல இருக்கேன்னு சொன்னான். எத்தனை கிராம்டா புரோட்டீன் எடுக்கிறேன்னு கேட்டா 2 முட்டை எடுக்கிறேன்னு சொன்னான். வேற என்னடா பண்ணுவேன்னு கேட்டா எல்லாத்துலயும் கொஞ்சம்னு கொஞ்சம்ன்றதை மட்டுமே ஒரு டயட்டா வச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இங்க இதுதான் பிரச்சனையே. நிறைய பேருக்கு இங்க எத்தனை கிராம் புரோட்டீன் எடுக்கிறதுனே தெரியறது இல்ல. ஒரு சராசரி மனிதனுக்கு 0.8 கிராம் புரோட்டீன் பெர் பாடி வெயிட் தேவைப்படுது. இப்போ ஒரு 70 கிலோ உள்ள ஆளை எடுத்துக்கலாம். சும்மாவே இருக்கிறாரு, அவர் எந்த வேலையுமே பண்ணல, எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணலன்னு இருக்கிறப்போ சராசரியா 56 கிராம் புரோட்டீன் தேவைப்படுது. அப்படின்னா 9 to 10 முட்டை கிட்ட நமக்கு தேவைப்படுது. இப்போ அதே ஆள் யோகா, ஜாகிங், லோ இன்டென்ஸ் ட்ரைனிங்ல இருக்கிறாருன்றப்போ அவருக்கு அரௌண்ட் 70 கிராம் புரோட்டீன் தேவைப்படும். இப்போ அதே ஆள் அத்லெட்டிக்ஸ், ஜிம், ஹை இன்டென்ஸ் ட்ரைனிங்ல இருந்தா அவங்களுக்கு 100+ கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் தேவைப்படும். இப்போ அதே ஆள் ஹெவி ட்ரைனிங் ஆர் மசில் பில்டிங் தான் பிரைமரி கோலா இருந்தா அவங்களுக்கு 140+ கிராம் ஆஃப் புரோட்டீன்ஸ் தேவைப்படும். ஃபைனலா இப்போ அதே ஆள் மசில் பில்டிங் பிளஸ் வெயிட் லாஸும் சேர்த்து பண்ணணும்னு நினைச்சா அவங்களுக்கு 170+ கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் தேவைப்படும். சரி, ரொம்ப குழப்பிக்க வேணாம். நான் சிம்பிளா ஒரு 3 ஸ்டெப் சொல்றேன், கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்களோட ஒவ்வொரு மீல்லையும் 25+ கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப், கண்டிப்பா ஒரு நாளுக்கு 3 to 4 மீல் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த தேர்ட் ஸ்டெப் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிட்டு சொல்றேன். நான் என்னோட பல்கிங் டைம்ல அரௌண்ட் 26 ஹோல் எக்ஸ் எடுத்தேன். அதாவது என்னோட ஃபுல் டயட்டுமே நான் எக்கை வச்சு தான் பண்ணேன். அந்த தேர்ட் ஸ்டெப் என்னன்னா, உங்க யாரையுமே நான் 15 to 20 முட்டையை சாப்பிட சொல்லல. உங்க எல்லா மீல்லையுமே மினிமம் 2 எக்காச்சும் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் புரோட்டீனுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிக்கன், எக், வே புரோட்டீன்ற மாதிரி கன்சியூம் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.